ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவருடைய கிருபை நினைத்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைக்கும் போது, ஜனவரி மாசத்திலிருந்து அக்டோபர் 19ஆம் தேதி வரை எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நிறைந்த ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நல்லவர் நல்லவர் சொல்லுங்க, நல்லவர் 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 சொல்லிருங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசு நல்லவர். ஏசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஏசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர் நல்லவர். அந்த பிப்ரவரி மாதம் வந்த பிரச்சனை, மார்ச் மாதம் வந்த அந்த சூழ்நிலை, ஒவ்வொரு மாதத்தை எப்படி கடப்போம் என்று திகைத்த போது ஆண்டவருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவரே இதை எல்லாம் தாண்டக்கூடிய, எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாண்டுவதற்கு தேவையான கிருபையை தந்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்தார், நல்ல பலத்தை தந்தார், நல்ல ஆரோக்கியத்தை தந்தார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தெய்வ கிருபை, தெய்வ கிருபை, ஆண்டவருடைய கிருபை நினைச்சு, ஆண்டவரே உடைய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கிருபையை நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தார். இது இருளின் அதிகாரம், அந்த உலகம் முழுவதும் இருள் இருக்கு. ஆனால் அவருக்கென்று அவர் நாம மகிமைக்கென்று ஆண்டவர் நம்மை வேர்பிரித்து, ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து அவருக்கென்று வாழ நம்மை பிரித்தெடுத்தாரே. இந்த அன்பை நினைத்து, ஆண்டவரே நம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி. கரங்களை உயர்த்தி, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கண்டு நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கண்டு நல்ல தெய்வம். கரங்களை உயர்த்தி செய்த நன்மை
செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பலி நன்றி நிறைந்த ஒரு ஆராதனை. இருதயத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை நான் செய்த நன்மை நினைக்கிறானா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை நீங்க செய்தீங்க ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை நீங்க செய்தீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை ஆண்டவர் செய்த நன்மை நினைச்சு துதிக்க போறோம். துதித்து ஆண்டவருடைய நன்மையை இன்னும் பெற போறோம். நீங்க ஆண்டவர் செய்த நன்மை நீ நினைச்சிட்டீங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்காக இன்னும் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் ஒரு ஆழத்திற்குள்ள கொண்டு செல்வார், இன்னும் ஒரு மேன்மைக்குள்ள கொண்டு செல்வார், இன்னும் ஒரு அற்புதத்துக்குள்ள கொண்டு செல்வார். நீங்க நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ள இருக்க 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 ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவான ஒரு நன்மையை கர்த்தர் தருவாரு. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உம. ரெண்டு கரங்களை உயர்த்தி மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் உண்மையான ஒரு இருதயத்தோடு அன்பு கூறுவேன். இன்னும் இன்னும் ஆராதிப்பேன். இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கபரகசகரா ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எபினேசரே எபினேசரே ஓ எபி ஜீவன் தந்தீரே இதுவரையில் உதவினீரே இதுவரை ஷகரகா ஓ இதுவரையில் உதவி சொல்லுங்க இதுவரையில் அப்பா இது இந்த நிமிஷம் வர என் பிள்ளைக்கு என் கணவருக்கு ஊழியத்துக்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்க பிசினஸுக்கு இதுவரை உதவினீரே சொல்லுங்க இதுவரை உதவினீரே கையை உயர்த்தி சொல்லுங்க இதுவரை உதவினீரே இதுவரை கைவிடவே இல்லை அப்பா கைவிடவே இல்லை கைவிடவே இல்லையே கைவிடலையே கைவிடலையே எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் தனிமையா இருக்கும்போது நான் அனாதை என்று சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் நான் உனக்கு போது என்று சொன்னாரு ஆண்டவர் கைவிடல 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 எத்தனை சூழ்நிலையில மனம் அடிவு எத்தனை சூழ்நிலையில குழப்பங்கள் எத்தனை சூழ்நிலைகள்ல சஞ்சலம் ஆனாலும் கைவிடல அப்பா கைவிடல தவறான முடிவு எடுக்க விடல தவறான முடிவு எடுக்க விடல எத்தனை சூழ்நிலை குழப்பத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம இருக்கும் பொழுது ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யணும்னு பிசாசு தூண்டும் போது அப்பா கைவிடவே இல்லை ஒரு சமாதானத்தை தந்தாரு ஒரு சமாதானம் நம்மளை ஆட்கொண்டது இனம் புரியாத ஒரு சமாதானம் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கத்த தந்தாரு காரணம் அநாதி சிநேகத்தா நான் உன்னை சிநேகித்தேன் காருண்யத்தால் நான் உன்னை இழுத்துக் கொள்வேன் தேவ பிள்ளையே அவருடைய சிநேகம் நம்ம மேல இருக்கு அவருடைய சிநேகம் நம்ம மேல இருக்கு அவருடைய அன்பு நம்ம மேல இருக்கு அதனாலதான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் இன்னும் அதிகமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இன்னும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் கிட்டி சேரணும்பா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இன்னும் இந்த ஆராதனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை இழுத்துக் கொள்கிறார் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை இழுத்துக் கொள்கிறார் தம்முடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை மூடிக்கொள்கிறார் மகத்துவப்படுத்துங்கள் ராஜா 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 வந்திருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார் இன்றே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் இன்று 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 ஆண்டவர் சொல்கிற இன்று கண்ட ஈப்தினை காண மாட்டா இன்று கண்ட ஈப்தினை காண மாட்டா ஓ ஷகதரப ரகதனம இன்று கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்று அவர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் இன்று ஓ இன்று சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் இன்று எத்தனை பேருக்கு தேவை இன்று நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல கர்த்தர் இன்றே கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றே ஒரு விடுதலை கர்த்தர் காண செய்வார் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போகிற அற்புதமான கிரியைகளுக்காய் நன்றி உம்முடைய அற்புத கரம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது என் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது எங்க ஊழியத்தில் வெளிப்பட போகிறது என் பிசினஸ்ல வெளிப்பட போகுது ஓ ஷாகா டாடா டாடா இன்று ஓ இன்று அவள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவே யோசுவா உன்னை மேன்மைப்படுத்துவே உன்னை கனப்படுத்துவே ஓ இன்று சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கத்த தருகிறார் இங்கிருந்து போகும்போது ஒரு விடுதலையோடு கூட விடுதலையை நிச்சயத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் எனக்கு செய்து விட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் கர்த்தர் எனக்கு பதிலை தந்து விட்டார் இனி நான் அழ மாட்டேன் இனி நான் புலம்ப மாட்டேன் ஓ ஷகதட படகதுட கபா 7 வருடமாக சில காரியங்கள் உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கலாம் சில வருடங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அந்த வேதனைக்கு கர்த்தர் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே ஆமென் அப்பா எனக்காக நீர் விடுதலை தருகிறீர் ஆவினால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் மாம்சத்தின் செயலை அழிப்பீர்கள் அன்பு கூறுவே இன்னும் இந்த இன்னும்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு இன்னும் சொல்லுங்க இன்னும்
சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் வாய்த்து இன்னும் ஆண்டவரே சொல்லுங்க, இன்னும் நேசிக்கணும் சொல்லுங்க. இன்னும் இந்த நிலைமை எனக்கு வேண்டாம், கொஞ்சம் ஜெபம் எனக்கு வேண்டாம். இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள பைபிளை வாசி முடிச்சிடணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 60-70 நாளுக்குள்ள இன்னும் நான் எந்தெந்த காரியங்களை சரி பண்ணணும், இன்னும் கிட்ட சேரணும் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் எப்படியா நமக்கு தெரியாது. நீங்க இன்னும் ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையா முடிப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு, நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இது ரகசியம், வர ஒண்ணு இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுங்கள், அவருடைய கிருபையில் களி கூறுங்கள். எவ்வளவு நல்லவர், ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல, எனக்கு குறையே இல்லப்பா சொல்லுங்க, எனக்கு குறையே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையுமா? கர்த்தரை தேடுற எனக்கு, விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சொல்லிருங்க சொல்லிருங்க, கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சொல்லிருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியா கிடக்குமா? சிங்கக்குட்டி கூட பாருங்க, ஆண்டவர் பாருங்க, குட்டிக்கு தான் ஒப்பிடுறாரு. அவருடைய பிள்ளை நம்ம தான் குட்டி. நீங்க சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாளும் குறைபட விடவே மாட்டாரு. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லா நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தைகள் இப்பொழுது அகன்று போகட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில குறைவே இல்லை, குறைவே இல்லை. சொல்லுங்க, குறைவு இல்லை. சொல்லுங்க, நிறைவே பேசுங்க, நிறைவே பேசுங்க. குறைவு இல்லை, என் வாழ்க்கையில குறைவே இல்லை. ஓ, குறைவில்லையே, குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்ல முடியுமா? குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். ஓ, குறையில்லையே, குறையில். நல்ல விசுவாசமா என் கர்த்தர். கவனிங்க, பிசாசு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அப்படின்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். வாரத்தில் 7 நாள், ஆனால் 10 நேரம் எதை பேசுவோம்? எது இல்லையோ அதை பற்றி தான் நிச்சயம். அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லிடணும், ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், மகிமையில நிறைவாக்குவார். இது எப்படி சந்திக்கப்பட்டது நமக்கே என்ன செய்யாது. அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, இங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போகிறோம். தேவ சமூகத்தில் நீ குறை இல்லை அப்படின்னா உலகத்தில் குறை இல்லை.
இங்க குறைவா நீங்க ஆராதனை பண்ணீங்கன்னா வீட்டில் போய் குறைவா தான் இருக்கும். ஆமென். இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா? ஆவியில கர்த்தர் ஒரு பலனை தருவாரு. இந்த உலகத்துல மனுஷனுக்கு எதுல பலன் இல்லை அப்படின்னா ஆவியில பலன் கிடையாது. அவன் சரீரத்தில் பலனா இருக்கலாம், எதையும் செய்யலாம். ஆனா தேவ பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பலன் எங்க தெரியுமா கிடைக்கி? தேவ சமூகத்தில் ஒரு ஆவியில கர்த்தர் பலனை தராரு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசமா இங்க இருந்து பாடும்போது உங்களுக்குள்ள ஒரு டெபாசிட் ஆகுது, ஆவியில ஒரு பலனோடு கூட போவீங்க. சொல்லுங்க, குறை இல்லையே குறை இல்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறை இல்லையே குறை இல்லையே என் கர்த்தர். ஆத்துமா ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும். சொல்லுங்க, குறையில்லையே குறையில். நல்ல விசுவாசமா, குறையில்லை. லட்சம் கடன் இருக்கலாம், என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறை சாத்தா வெட்கப்படுவான், குறையில்லையே என் கர்த்தர். எதிரிகள் எதிரிகள் கண் முன்னே, நல்ல விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க, விருந்து படைக்கின்றாம். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். நிரம்புதா? இன்னைக்கு நிரம்புது. புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது. குறையில்லையே. சொல்லுங்க, கையை தட்டி, குறை குறை இல்லை. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நான். நல்ல அறிக்கை பண்ணுங்க, கிருபை என்னை தொடரும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும். நல்ல அறிக்கை பண்ண பண்ண குறையில்லையே குறையில்லை குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இரு. நல்ல சந்தோஷமான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. குறையில்லையே 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 என் கர்த்தர். இந்த சபைக்கு ஓ குறை ஓ குறையில்லையே என் கர்த்தர். ஓ குறையில்லையே குறையில்லை. குறை இல்லப்பா, குறை எங்களுக்கு குறையே இல்லை. நீங்க குறை இல்லைன்னு சொல்ல சொல்ல ஒரு நிறைவு ஒரு நிறைவு ஒரு நிறைவு ஒரு நிறைவின் அபிஷேகம் ஒவ்வொரு மேல உலட்டும். அப்பா அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த நிறைவு நிறைவு. கரங்களை தட்டி 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 ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நிறைவான அபிஷேகம் இப்பொழுது இப்பொழுது விழுவதாக ராஜா. நிறைவு நிறைவு நிறைவு. குறைவில்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நிறைவு தான் அவங்க வாழ்க்கையில வரணும். நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் நிறைவான பலன் நிறைவான பலன் நிறைவான பலன் நிறைவான பலனை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு குறை இல்லை, காரணம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருகிறார். ஓ நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஒளிந்து போகும் ஒளிந்து போகும் ஒளிந்து போகும் ஒளிந்து போகும். இயேசுவின் நாமத்தில் எல்லா குறைகள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படுவதாக. ஓ ஷகதடகதடா
அப்படியே மோகங்கள் பண்ணிட்டு 2 நிமிடம் அர்ப்பணிச்சு இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். தெய்வ சமூகத்தில் உயிரோடு கூட இருப்பது தெய்வனுடைய சுத்த கிருபை. ஆண்டவரை அன்பை நினைச்சு, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபை தான்ப்பா. பிரியாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கும்? ஆண்டவருக்கு கொடுக்கமா? உலகத்துக்கு கொடுக்கமா? ஏதோ ஆண்டவர் 10:1 ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டா போதும், அப்படி இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில கலந்து இருக்கிறவர். எத்தனையோ முறை அவருக்கு நீங்க முதுக காட்டி சத்துருவின் கையில பிடிக்கப்பட்டீங்க. நியாயப்படிப்பட்ட தண்டனை நமக்கு தான். எத்தனையோ முறை ஆண்டவர் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அன்புடைய அன்பை நினைச்சு தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாரும். இந்த பாடலை எந்த அளவுக்கு இன்டு த ஹார்ட்டா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மை மூடும். இந்த உலகத்துல நம்ம பலத்தினால உயிர் வாழல, நம்முடைய சாமர்த்தியத்தினால நம்ம இதை செய்யல. ஆண்டவருடைய கிருபை. தாவீது சொல்ற, ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை நான் சிந்திக்கிறேன். எதுக்கு ஆலயத்துல வந்து ஆராதனை பண்றோம்? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே வாழ்க்கையில் நீ எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மூலமாகாததும் நீர்ப்பது மோக்கிருபை நீர் மூலமாகாததும் நீர்ப்பது மோக்கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று எல்லா இருதயத்திலிருந்து காத்து கொள்ள கிருபை கெஞ்சிங்க 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 காத்து கொள்ள ஆண்டோட சொல்லுங்க காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை காத்துக்கொள்ள Hallelujah. மகிமையின் தெய்வம் மகிமையின் தெய்வம் காரானூரிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், எங்களுக்கு தரிசனமாகுகிறவர், சபைக்கு தரிசனமாகுகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியா சொல்லு, இன்னும் தேவை சொல்லிருங்க. அவர் இருதயம் மகிழட்டும். இன்னும் தேவை காத்து கொள்ள கிருபை. இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த உலகத்துல பாருங்க
இவ்வளவு பிரதான ரட்சிப்பை, இவ்வளவு பிரதான ரட்சிப்பை, இவ்வளவு பிரதான அபிஷேகத்தை, இவ்வளவு பிரதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல பொக்கிஷமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிச்சு சொல்லிருங்க, காத்துக்கொள்ள இழந்துடக்கூடாது. காத்துக்கொள்ள தாருமே என்னும் தேவை, கிருபை என்னும் தேவை. அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிருங்க, வாயத்திலும் சொல்லுங்க. 2 நிமிஷம் சொல்லிருங்க, 2 நிமிஷம் சொல்லிருங்க. இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிருங்க, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவபலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமா நாங்க வாழணும் ஆண்டு. சொல்லிருங்க, வாயத்திலும் சொல்லுங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு பிரியமா நான் வாழணும், உங்களுக்கு பிரியமா வாழணும், உங்க சித்தத்தை நாங்க செய்யணும். நீங்க எதை நினைக்கீங்களோ அதை நாங்க செய்யணும். உங்க சித்தம் இல்லாத காரியத்தை நாங்க செய்யக்கூடாது. இயேசுவே விருப்பம் இல்லாத இடத்துல நாங்க இருக்கக்கூடாது. நீங்க விருப்பம் இல்லாத இடத்துல நாங்க போகக்கூடாது. விருப்பம் இல்லாத நபர்கிட்ட பேசக்கூடாது. விருப்பம் இல்லாத காரியத்தை நாங்க பார்க்க கூடாது. இயேசுவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அப்பா பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிருங்க, பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், 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 ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்க அப்படின்னா எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவ பலியா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். தொடர்ந்து நிர்மயப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.